ஹலோ டெகி, இன்னைக்கு நீங்கள் 10K செக்மெண்ட்டில் ஃபோன் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா மோஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான ஸ்பெக்கு வந்து என்னென்னா 5G இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறது அப்படிங்கிற மேட்டர் தான் இருக்கும். தென் இந்த 5G காம்படிஷனில் இப்போ ஐடெலுமே வந்து அடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஐடெலோட p55 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 10K செக்மெண்ட்டில் இவ்வளோ பண்ண முடியுமான்னு அதுவும் ஐடெல் சைட்லேருந்து இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கல. அவங்களோட சைட்லேருந்து கம்பெனியோட ப்ராமிசஸ் சிலதும் கிளைம் பண்ணுறாங்க. தென் நிறைய விஷயங்கள் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இந்த p55 என்ன இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, என்னோட தாட் என்ன, வாங்கலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தென் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க பட்சத்தில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டுருங்க. ஐடெலோட அந்த p55 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேஜ் லான்ச் பண்ணிட்டாங்க. தென் ஒரு 10K செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக 10,000 தான், 9,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. October 4th வந்து ஃபோன் அஃபிஷியலாக சேல்ஸே ஸ்டார்ட் ஆயிரும். தென் மோர் தென் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் அந்த லுக் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 கலர் பேட்டர்ன்ஸ் இருக்க போது, ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ, ரெண்டுமே கொஞ்சம் க்ளோயிங்கான எஃபெக்டில் கொஞ்சம் ஃபோன் வந்து க்ளோ ஆகிற மாதிரியான பிளாஸ்டிக் பில்ட் இருக்க போது. தென் பேக்கில் ஒரு 2 கேமராஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிசைனில் இன்னொரு பாசிட்டிவாக எனக்கு பட்டது டைப் சி போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. தென் நாங்கள் ரொம்ப லோ எண்ட் பட்ஜெட்பா, நாங்கள் வந்து எதுக்கும் மைக்ரோ எஸ்பி போர்டெல்லாம் போகாமல் டைப் சியோட எடுத்துகிட்டு வந்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நல்ல ஒரு பாசிட்டிவ். அதே நேரத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட சைட் மோஷனாகவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படிங்கிற டாபிக் வந்தோம் அப்படின்னா நல்ல டிஸ்பிளே செக்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் ட்ராப் இருக்கிற மாதிரியான பெசில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு வரும்போது 91% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தென் பார்க்கறதுக்கு நல்லா வைட்ரான ஒரு 6.6 இன்ச் கூடிய எல்சிடி ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வராங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. தென் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பர்ஃபார்மன்ஸ் 10K செக்மெண்ட்டில் 5Gங்கிறனால சில காம்ப்ரமைசஸோட பார்க்க முடிஞ்சது. பரவாயில்ல, ஆனால் டிஸ்பிளே கொஞ்சம் ஒர்த்தாக தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. தென் நல்லா இருந்தது. பட்ஜெட்டில் வருது. கேமராஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரொம்ப இப்போ எல்லா பிராண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுற அதே தான் ஐடெலுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் அண்ட் அடிஷ்னலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து பிரைமரி செட்டப்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. தென் ஒரு டீசெண்டான அவுட்புட்ஸ் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவங்க லீக்கில் நிறைய போட்டிருந்தாங்க. தென் நமக்கு அதெல்லாம் வேணாம், டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா தென் ஐடெல் ஆப்டிமைசேஷன் ரொம்பலாம் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு இதோட கேமராஸ் இருக்கும். செல்ஃபீஸ்னு வரும்போது ஒரு 8 மெகாபிக்சல், இதை காமனாக சொல்லணும், எல்லா பிராண்டுக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் தான். தென் வந்து அதை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபீஸ் சின்ன சின்ன ஃபேஸ் லாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பெரிய ஒரு ஹை பர்ஃபார்மிங் செல்ஃபீஸாலாம் இருக்காது. தென் ஒரு நார்மலான கேமரா செட்டப்ஸ் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஐடெல் p55 பொறுத்த வரைக்கும் நான் சர்ப்ரைஸ்லி ஃபீல் பண்ணது இதுலேருந்து ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஐடெல்லில் வந்து அவங்க போகிறது யூனிசாக் சைடு தான் போவாங்க. தென் யூனிசாக்ல இப்போ 5Gயில் ஒரு சிப் இருக்குது. நான் அதுதான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு லீக் கவர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தப்போ இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் டிமென்சிட்டியோட 6080 பவர் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக இருந்தது. நான் ஐடெல் தான் போவாங்க, ஏன்னா அதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கும், அந்த பக்கம் தான் தாவுவாங்கன்னு நினச்சேன். பட் அதை பண்ணாமல் டிமென்சிட்டியோட 6080 ஒரு பவர்ஃபுல்லான சிப்பை கொடுத்துருக்கிறது மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. 695 விட ஸ்லைட்டாக டவுன் கிரேட் இருக்கக்கூடிய சிப், பட் 10K செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப். ரீசெண்டாக கூட ரியல்மியோட நேசரோ 60Xல இந்த ப்ராசர் பார்த்தோம். பட்ஜெட் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் பர்ஃபார்மராக இருக்கும். நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் டே டு டே டாஸ்க்கு ரொம்ப டீசென்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த டைமென்சிட்டியோட 6080. அதனால தென் இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பட் என்ன அப்படின்னா ஐடெல் ஒரு புது பிராண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரியல் டைமில் வந்து தெரில. பட் ஆல்ரெடி அவங்க நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் அந்தளவுக்கு கூட கவனிக்கலிங்க. பார்த்தா ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. தென் அதனால இதுவுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு தான் நானும் நினைக்கிறேன். பேட்டரிஸும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு 5000 mAh கொடுத்துருந்தாங்க. தென் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. தென் இவங்களோட பெரிய ஒரு இங்கே டாப் ஆஃப் த விஷயமாக இருக்கிறது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்டு 10 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதோட சேர்த்து பார்த்தோம்னா இதில் ஒரு 12GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 12GB RAM எப்படின்னு எனக்கு தெரியல. 6+6 விர்ச்சுவல் RAM 6 வந்து இன்டர்னல் ரேமுங்கிற மாதிரியா, இல்லை டேரெக்டாக 12GB தெரியல. கண்டிப்பாக டேரெக்டாக 12GB கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட் உங்களுக்கு 6GBக்கான ரேம் 6GBக்கான விர்ச்சுவல் ரேமை சேர்த்து 12GB கால்குலேட் பண்ணுறாங்க. தென் இந்த மாதிரியான ரேம் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட எடுத்துகிட்டு வராங்க. தென் நிறைய விஷயங்கள் அந்த ஃபோனில் பாசிட்டிவாக இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி நல்லா இருக்குது, டீசெண்டான டிஸ்பிளே, 5G கேப்பபிலிட்டி, டிமென்சிட்டி ப்ராசர்னு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இதோட சேர்த்து இவங்களோட ப்ராமிசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எத்தனை டைம் அப்படிங்கிறது பெருசாக எனக்கு அந்த இதில் தெரியல. ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்கிறத மட்டும் போட்டிருந்தாங்க. டேமேஜ் ஸ்க்ரீன் தான் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படிங்கிறது. அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க.
தென் நானுமே அந்த சர்வீஸ் சென்டர் செக் பண்ணேன். நான் வந்து திருப்பூரில் இருக்கேன், எத்தனை சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லோக்கல்ஸில் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர். தென் அதுவும் இவங்களோடது கிடையாது, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க வேற ஒரு மொபைல் பிராண்டோட. அவங்க வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க வந்து இந்த ஐடெல்ல சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் ஓவரால் நான் பார்த்தேன். ஐடெல் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருந்துட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன், ஆல்ரெடி மார்க்கெட்டில் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. தென் இருந்தாலுமே கூட இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களால் இதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஸ்பெக் ஓரியன்டாக அதை பற்றி பேசும்போதில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் டச்சடாக தான் இருந்தது. சரி, இப்போ ஐடெல் புது பிராண்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, தென் இது வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சஜஸ்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். தென் October 4 வந்து ஃபோன் லான்ச் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபோன் ஒரு ரியல் டைம் அன்பாக்சிங் கொண்டு வரதுக்கு. நானும் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆஃப்லைன் செக்மெண்ட் ஏதாவது ஒரு டெமோ பீஸோ ஏதோ ஒரு விஷயம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து 10K செக்மெண்ட்டை பேஸ் பண்ணிடுறது நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ரியல் டைமில் பர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா இருந்து அப்படின்னா கண்டிப்பாக சஜஸ்டபிளாக கூட நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தென் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.